இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க கிருஷ்ண கீர்த்தனம் கேட்டுண்டே இருக்கேன். ஆசேத்து இமாச்சலம் உலக நாட்டுகள் எங்க போனாலும் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த கீர்த்தனம் கேட்கிறதா? இததான் ஆழ்வார் சொல்றார். இந்த கீர்த்தனத்தை உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்காக தான் பகவான் அவதாரம் பண்ணினான். வேத முதல்வனை பாடுனார். சரி, எங்க பாடுறது? கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து யாரும் உள்ள வராது, நான் பஜனை பண்ண போறேன். சில பேர் பண்றா இல்லையா? கதவை சாத்திட்டு நான் தியானம் பண்றேன், கதவை சாத்திட்டு நான் யோகம் பண்றேன், கதவை சாத்திட்டு மடி யாரும் பார்க்க கூடாது, நான் பூஜை பண்றேன், கதவை சாத்திட்டு நான் ஹோமம் பண்றேன். ஹோமம் பண்றவா கதவை சாத்திண்டு பண்ணட்டும், தியானம் பண்றவா பண்ணட்டும், யோகம் பண்றவா பண்ணட்டும். ஆனா நம்ம ஆழ்வார் என்ன சொல்றார்னா, கதவை சாத்திண்டு பண்ணாத, வீட்டுக்குள்ள இருந்துட்டு பண்ணாத, வீதிகள்ல போய் பண்ணு. வீதிகள் தோறும் துல்லாதார். வீதிகள்ல பாடிண்டுன்னா ஏதோ ஒரு ஓரமா இரும்பெல்லாம் ஊர்ந்து போற மாதிரி லைனா நின்னுட்டு பஜனை பண்ணிட்டு போகாதே. துல்லாதார், ஆடி பாடி குதிச்சுண்டு போ. ஆடி பாடி குதிச்சுட்டு நாம கீர்த்தனம் பண்ணு. நீ ஆடி பாடி குதிக்கிறத பார்த்தா 10 பேருக்கு தானும் ஆடி பாடி குதிக்கணும்னு தோணும். வீதிகள் தோறும் துல்லாதார். வீதிகள்ல போய் பஜனை பண்ணு, துள்ளி ஆடி பாடி பஜனை பண்ணு. ஒரு கால் நீ அப்படி நாம கீர்த்தனம் பண்ணிட்டு போகும் பொழுது 10 பேர் அங்க ரோட்டில் நின்னுட்டு உன்னை வேடிக்கை பார்த்து, ஹேய் அவரா கோவிந்தா கோவிந்தா பஜனை பண்றான் பாருடா அப்படின்னு பரிகாசம் பண்ணினா சந்தோஷப்பட. என்ன என்ன பரிகாசம் பண்றான், நான் எப்படி சந்தோஷப்பட? ஏன்னா நீ உண்மையான பாகவதனா இருந்தா சந்தோஷப்படணும். ஏன்னா என்ன பரிகாசம் பண்றதுக்காகவாவது அவனுடைய வாயிலிருந்து கோவிந்தான்னு வந்ததே. கிருஷ்ணான்னு சொன்னானே. யாருடைய வாக்குல ஒரு தரம் பகவன் நாமா வரதோ அவன் பாகவதன். யார் ஒரு தரம் பகவானுடைய நாமத்தை கேட்கிறானோ அவன் பாகவதன். அதனாலே பகவான் உலகத்திலே எதற்காக அவதாரம் பண்ணினான்ங்கிறது அவரவர்களுடைய அபிப்பிராயத்துல எப்படிவானா இருந்துட்டு போகட்டும். ஆனா உண்மையா பகவானுடைய அவதாரம் அப்படிங்கிறது நாம கீர்த்தனத்தை உலகத்துல ஸ்தாபிக்கிறதுக்காக. அதனாலே பகவான் எந்த ஒரு காரியத்துக்காக அவதாரம் பண்ணிருக்கானோ அதை நாம பண்ணணும் இல்லையா? அதனாலதானே பகவானுடைய அவதாரமே எதுக்காக பண்ணினானோ அது பூர்த்தியாகும், சபலமாகும். அதனாலே நாமும் நாம கீர்த்தனம் பண்ணுவோம். எல்லாரையும் நாம கீர்த்தனம் பண்ண வைப்போம். வீதி வீதியா, ஊர் ஊரா, நகரம் நகரமா, நாடு நாடா நாம போய் கீர்த்தனம் பண்ணுவோம். அத்தகைய கீர்த்தனம் பண்ணக்கூடிய நம்மளே பகவான் ஒரு காலம் கைவிட மாட்டான். நம்மள கூட இருந்து ரட்சிப்பான். எல்லா விதமான மங்களங்களும் தருவான். நமக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலமா இருப்பான். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.